ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தினம் ஒரு சிறுகதை தொகுப்புல இன்னைக்கு நம்ம என்ன சிறுகதை பார்க்க போறோம்னா, வாழ்க்கையும் நம்பிக்கையும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். ஒரு தடவை அலெக்சாண்டர் எல்லா நாட்டையும் போர் புரிஞ்சு வெற்றி காணிட்டு இருந்தாரு. அப்போ கிரேக்க நாட்டுக்கு படையெடுத்து சென்றாரு. அப்படி செல்லும்போது அவருக்கு தீவிரமான ஒரு நோய் ஏற்பட்டுச்சு. அந்த நோயால அவரால எந்திரிக்க முடியல. எதுவுமே பண்ண முடியல. அதாவது சொல்லப்போனா அவர் இறக்கும் தருவாய்க்கே போயிட்டாருங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப உடம்பு சரியாம போயிடுச்சு. அதனால அலெக்சாண்டர் கூட இருந்த தளபதி, அவங்க கூட இருந்த மருத்துவர்கள் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்களால என்ன வியாதி அவருக்கு ஏற்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மூலிகையும், மருந்துகளும் குடுத்து பார்த்தும் ஒண்ணும் கேட்கிற மாரி தெரியல. லாஸ்ட்டா அந்த படையில இருந்த ஒரு படை தளபதி என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த கிரேக்க நாட்டுல இந்த மாதிரியான ஒரு வினோதமான ஒரு நோய் தாக்குதல் எல்லாருக்குமே ஏற்படும். இத சரி செய்யணும் அப்படின்னா, அந்த கிரேக்க நாட்டுல இருக்க அந்த அரச குடும்பத்துல இருக்க ஒரு வயதான வைத்தியர் இருக்காரு. அவர் பார்த்தா மட்டும் தான் இது சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அலெக்சாண்டர் இருக்கிறது எதிரி நாட்டுல தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது எதிரி நாட்டோட அரசவையில இருக்க மருத்துவர் எப்படி நமக்கு மருத்துவம் செய்ய கூட்டிட்டு வர்றதுங்கிறதுனால எல்லாமே ரொம்ப யோசிச்சாங்க. அப்படியே அவர் மருத்துவம் செஞ்சாலுமே அவர் ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி செஞ்சு இவருக்கு விஷ மருந்து ஏதாச்சும் கலந்து கொடுத்து நம்மளுடைய தலைவரை கொலை செஞ்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. அதனால யாருமே அந்த மருத்துவருக்கு அழைப்பு விடுக்காம இருந்தாங்க. ஆனா அலெக்சாண்டர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கூட இருந்த மருத்துவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி எதிரி நாட்டுடைய அந்த மருத்துவ ஆலோசகரை கண்டிப்பா வர சொல்லுங்க, ஓலை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதை கேட்ட அந்த மருத்துவர் என்ன பண்ணாருன்னா, அலெக்சாண்டர் சொன்ன மாதிரியே ஓலை அனுப்பிச்சாரு. அதை ஏத்துக்கிட்டு அந்த எதிரி நாட்டுடைய மருத்துவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டரை பார்த்தாரு. பார்த்து செக் பண்ணிட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த வியாதி என்ன வியாதின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு இது ஒண்ணும் இல்ல. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு ஒரு அரிய வகை ஒரு மூலிகை ரசம் தயார் செய்யணும். தயார் செஞ்சு குடுத்தோம் அப்படின்னா, உடனே இது சரியாயிரும். பயப்படுற மாரி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா, அந்த மூலிகை ரசம் தயார் செய்றதுக்கு இன்னைக்கு எனக்கு டைம் இல்ல. ஸோ, அதனால நான் நாளைக்கு வரும்போது அந்த மூலிகை ரசம் தயாரித்து கொண்டு குடுக்குறேன். அத நீங்க கண்டிப்பா பருகுனா மட்டும் தான் இந்த வியாதி உங்களுக்கு பரிபூர்ண குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாளைக்கு வரும்போது அந்த மூலிகை ரசம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா, ஆ அந்த அலெக்சாண்டர் கூட இருந்த மத்த தளபதிகள், அமைச்சர்கள் மத்தவங்களுக்குலாம் என்னன்னா ஒரே பயம். இது இவர் குடிக்க விடலாமா? குடிக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே சந்தேகமாகவே இருந்துச்சு. அதனால அடுத்த நாள் காலையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மருத்துவர் மூலிகை ரசம் எடுத்துட்டு வந்தாரு. இவர் எடுத்துட்டு குடுக்குறதுக்கு முன்னாடியே, அந்த படையில இருப்பாங்கல்ல, அந்த படை தளபதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரகசியமாக ஒரு ஓலை எழுதி, இந்த மூலிகை ரசத்துல விஷம் கலந்திருப்பதாகவும், இது பருகுன உடனே அலெக்சாண்டர் இறந்துருவாருங்கிற மாதிரியும் ஒரு ரகசிய ஓலைய அலெக்சாண்டருக்கு குடுத்தாங்க. ஓகேங்களா? அத ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு அப்படின்னா, திரும்ப அந்த மருத்துவர் அந்த ரசத்த குடுக்கும்போது, அந்த மூலிகை ரசத்த குடுக்கவும், எதுவுமே சொல்லாம வாங்கி குடிச்சுட்டாரு. ஆனா, தளபதி என்ன சொன்னாரு, அந்த ரசத்துல இந்த மாரி விஷம் கலந்திருக்கு. அத நீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனா அத அலெக்சாண்டர் கேட்கவே இல்ல. கேட்காம அந்த ரசத்த ஃபுல்லா வாங்கி குடிச்சுட்டாரு. குடிச்சதுக்கு அப்புறமா, அந்த மருத்துவர் இருக்கும்போதே, அந்த பனை ஓலைய பிரிச்சு, அவங்க கிட்ட என்ன ரகசிய ஓலைங்கிறத படிச்சு காமிச்சாங்க. இந்த மாரி இந்த
இந்த மூலிகை ரசத்துல வந்துட்டு விஷம் கலந்திருப்பதாகவும், இத நான் குடிச்சேன் அப்படின்னா, உடனே எனக்கு விஷமுறிவு ஏற்பட்டு உடனே இறந்திருப்பதாகவும் சொல்லிட்டு, எனக்கு ரகசிய ஓலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மருத்துவர் முன்னாடியே பிரிச்சு படிப்பாரு. இத படிக்கும்போது, அந்த மருத்துவர் அப்படியே அதிர்ச்சியில நின்றுவாரு. இந்த மாரி ஒரு ரகசிய ஓலை வந்தும், இவர் நம்ம மேல எவ்வளோ முழு நம்பிக்கை வச்சு நம்ம நம்ம தயாரித்து வந்த இந்த மூலிகை ரசத்த இவர் குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அப்பதான் அலெக்சாண்டர் சொல்லுவாரு. என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் இருக்கிறது எதிரி நாட்டு மன்னனுடைய கிரேக்க நாடு. அவர் என்னை காட்டிலும் வயசுல மிகவும் பெரியவர். மிக மிக பெரியவர். ஸோ, அவரோட அரண்மனையில இருக்க நீங்க அப்படின்னா, எவ்வளவு ஒரு அனுபவம் உள்ள மருத்துவராக நீங்க இருக்க முடியும். அவருடைய அரண்மனையில நீங்க இருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நேர்மை உடையவராகவோ, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத ஒரு நல்ல மருத்துவரா தான் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால தான் இத முழு நம்பிக்கையோட வாங்கி நான் குடிச்சேன்னு சொல்லுவாரு. இத கேட்டா அந்த மருத்துவருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் அந்த அலெக்சாண்டருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 2 நாள்ல உடனடியா என்ன ஆகும் அப்படின்னா, உடல்நிலை சரியாயிரும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கைங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மள யார் மீது எப்படி நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் நம்பிக்கை வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.